அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை அழித்தே தீருவோம் என்ற நோக்கத்தில் நடாத்தும் இந்த யுத்தத்தில் ஈரானின் மிக முக்கியமான தலைவர் ஆயத்துல்லா ஹொமைனியை கொலை செய்து விட்டதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து அறிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த தகவலை ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் இந்த செய்தியை பரப்பி வருகின்றன. என்றாலும் இந்த தகவலை ஈரான் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை. துபாயின் விமான நிலையமும் தாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த யுத்தத்தில் பல இடங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றது. ஈரானின் ஆயிரக்கணக்கான இலக்குகளை நோக்கி தாக்குதல்கள் நடாத்தப்படுவதாக அமெரிக்கா அறிவிக்கும் அதே நிலையில் ஈரான் இஸ்ரேலின் டெல்லவில்லா அதாவது தலைநகரை நோக்கி பல தாக்குதல்களை நடாத்தி அழித்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. என்றாலும் இது வளைகுடா நாடுகளில் மிக பெரும் பதட்ட சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. ஈரானின் அதிஉச்ச தலைவர் ஆயத்துல்லா ஹொமைனியை கொலை செய்தாலும் தொடர்ந்து இந்த யுத்தம் நடைபெறும் என இஸ்ரேலும் அமெரிக்காவும் அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் மிக பெரும் பதட்டமான சூழ்நிலையிலே இந்த இரவை கடக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. தொடர்ந்தும் என்ன நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து மத்திய கிழக்கில் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதே அனைவரின் மிக பெரும் எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றது.